ஈரான் யுத்தம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியலையே சார். நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நடக்காது. அந்த மாதிரியான ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் அது போகும். ஒரு முடிவான வெற்றியை யாராலையும் பெற முடியாது. ஈரான் தரப்புலையும் முடியாது, அமெரிக்க இஸ்ரேல் தரப்புலையும் முடியாது. ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதன் மூலமா அமெரிக்காவுடைய பலத்தை வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அவனுடைய செல்வாக்க வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் வந்துட்டாங்க. அடிச்சானா நொறுக்கிடுவான். அவன் சொல்லிட்டான், அடிச்சானா நம்ம ஒண்ணு அடிப்பான். அவங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனா யாருக்கும் அச்சுறுத்தல் இல்ல. நான் வச்சுட்டு மட்டும் எப்படி உனக்கு அச்சுறுத்தல்? அந்த விஷயத்தை கிளியர் பண்ணு அப்படின்னா காலி அமெரிக்கா. உலக அளவில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பாகிஸ்தானுடைய அமைதி பேச்சுவார்த்தை ஏன் இந்தியாவுக்கு எந்த ரோல் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்க சார். அடிமைக்கு யாரோ ரோல் எல்லாம் கொடுக்கறது இல்ல. உலகத்துடைய விஸ்வகர்மா அப்படின்னு எல்லாம் மோடிய சொன்னாங்க. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சாதகமான நிலைப்பாடை எடுத்துட்டோன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களா, அது உண்மைதானே? சாதகமான நிலைப்பாடு இல்லைங்க, அடிமை நிலைப்பாடு. பிரஷர் வந்து நியாயம் இல்ல, நான் வாங்கல அப்படின்ற அடிமைன்றதான அர்த்தம். அப்புறம் என்ன விஸ்வகுரு புஷ்வகுரு மட்ட சக்க. ஆனா இதையும் தாண்டி உன்னை மதிக்கிறான் ஈரான். அதான் ஆச்சரியம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரான் யுத்தம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியலையே சார். இல்ல, ஈரான் யுத்தம் இதுக்கு மேல தொடராது. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நடக்காது. அந்த மாதிரியான ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் அது போகும். காரணம் என்னன்னா, ஒரு டிசைசிவ் விக்டரி, ஒரு முடிவான வெற்றியை யாராலையும் பெற முடியாது. ஈரான் தரப்புலையும் முடியாது, அமெரிக்க தரப்புலையும் முடியாது, அமெரிக்க இஸ்ரேல் தரப்புலையும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ரீஅலைன் ஆயிடுச்சு, ஈக்குவேஷன் மாறிடுச்சு. ஈரான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ், ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதன் மூலமா அமெரிக்காவுடைய பலத்தை வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அவனுடைய செல்வாக்க வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவங்களும் பகச்சிக்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்காக நம்ம ஈரானை பகச்சுக்கிட்டோம்ல, பகச்சுக்கிட்டோன்ற சென்ஸ் அவன் கொடுத்த அந்த நட்பு கருத்தை தட்டி விட்டோம். இதுக்கு மேல அதெல்லாம் நடக்காது. இதுக்கு மேல இந்தியா கூட அது செய்யாது, சீனாவும் செய்ய மாட்டான். இன்னைக்கு சீனாவுடைய கப்பல் பாருங்க, அந்த முற்றுகை ஆய்ப்புன்னு சொன்னா அவன் வெளில வந்துட்டான். ஏன்னா இது உனக்கு சம்மந்தப்படாத விஷயம். நான் வரேன், எண்ணெய் எடுத்துட்டு என் கப்பல் வருது, இதுல நீ தடுக்க முடியாது, இது உங்க இடம் கிடையாது. மீறி போனோம்னா விளைவுகள், எதிர்விளைவுகள் உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் விரிவடைஞ்சிடும். நான் இறங்கிடுவேன். எடுத்தாந்து ஸ்டேஷன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ரகசியமா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் சீனா. நேரடியா இறங்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் பாத்துருவான், 2ல 1ன்னு பாத்துருவான். அதுக்கப்புறம் உன்னோட F-55 F-95 இதெல்லாம் ஒண்ணுமே அதான் ஜோக் ஆயிடும் எல்லாமே. அதனால என்ன பண்றான், டக்குனு பாருங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாரு. அப்படியே முற்றுகை சுத்திரம் ரெடியா இருக்கிறாங்க. அப்படியே சேர்ந்துட போறோம். அப்புறம் கற்காலத்துக்கு அனுப்புவேன், பிற்காலத்துக்கு அனுப்புவேன். என்ன ஆச்சு அந்த கதையெல்லாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் கிட்ட ஏற்பாடு பண்றா மச்சான் மறுபடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, 12 விழுக்காடு உலகத்தினுடைய கச்சா ரிசர்வ்ல 12 விழுக்காடு ஈரான்ல இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட விடயம் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலி அதனுடைய லொகேஷன் ரொம்ப முக்கியமானது மிடில் ஈஸ்ட்ல, ரைட்டுங்களா? அவன் இன்னைக்கும் கச்சா அங்கேருந்து போயிட்டு இருக்குது, வெளில போயிட்டு இருக்குது. அவனுடைய எண்ணெய் வளங்கள் மீது குறி வச்சு அடிச்சா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னா, அவங்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வச்சு நாசம் பண்ணிடலாம். இஸ்ரேலாவது கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அங்க இருக்கிற ஐஃபாவையும் அவன் காலி பண்றாச்சு. இதெல்லாம் எந்த மூளைக்கு? அடிச்சானா நொறுக்கிடுவான். அவன் சொல்லிட்டான், நீ என்ன அடிச்சானா நான் ஒண்ணு அடிப்பேன். அப்படி நீங்க எல்லாம் அமெரிக்காவோட இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு எதிரி தானே, அப்படிதான் போறான். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு போயிடுச்சு. இதுல என்ன அப்படின்னா, நான் சொல்ல வரேன், முடிவான ஒரு வெற்றி அந்த தரப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை. ரெண்டாவது, இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில ஈரான் கிட்ட போய் அவன் சொன்னது என்னன்னா, ஒரு போதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் என்ரிச் பண்ண யுரேனியத்தை என்கிட்ட கொடுத்துரு, அப்புறம் இருக்கிறதெல்லாம் டிஸ்மாண்டில் பண்ணு. எதுவும் முடியாது, பினிஷ்டு. என்னன்னு சொல்லி பார்த்தாங்க முடியாது. இது என்னுடைய பாதுகாப்பு. அசர்ட்டிவா சொல்லிட்டாங்க, இது என்னுடைய பாதுகாப்பு, நான் முடிவெடுக்கணும், இது என்னுடைய இறையாண்மை, இது நீ முடிவெடுக்கிற பிரச்சனை கிடையாது. இப்ப அடுத்த கட்டம் போச்சுனோம்னா வேற மாதிரி போகும். அவங்கிட்ட ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது, உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனா யாருக்கும் அச்சுறுத்தல் இல்லை. நான் வச்சுட்டு மட்டும் எப்படி உனக்கு அச்சுறுத்தல்? அதை முதல்ல அந்த விஷயத்தை கிளியர் பண்ணு அப்படின்னா காலி அமெரிக்கா. அதை வெளிப்படையா சொல்லிட்டான் அப்படின்னோம்னா உலக அளவில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நான் NPTல கையெழுத்து போட்டேன்,
நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில் கையெழுத்து போட்டேன். அதனால் நீ அவட்ட போட்டு அழுத்துவியா? அப்போ நான் வெளியேறிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ இந்தியாவும் என்பிடியில் கையெழுத்து போட்டுருது. நம்ம ஒரு அணு ஆயுத நாடு, நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு நம்ம வெப்பன் கிரேட் புளூட்டோனியத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல அங்க ட்ராம்பே மும்பை கிட்ட, அடுத்தபடியா இங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்துல, 2 இடத்துலயும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் கிடையாது. அங்க நம்ம தயாரிக்கிறோம், வச்சிருக்கோம். அணு ஆயுதங்களே டெலிவர் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. சீனா அடிச்சானா அடிப்போம், 8000 கிலோமீட்டர் வரைக்கும் அடிப்போம். அதுக்கு பேர் தான் டெட்டரண்ட். என்ன நீ தாக்குனா அதுக்கு உரிய பதிலடி கொடுப்பேன் அப்படின்றதுக்கு பேர் தான் டெட்டரண்ட். இது இந்தியாவுக்கு நியாயம் அப்படின்னா ஈரானுக்கு அது நியாயம் தானே. அப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு உலகம் வந்துருச்சு. அதான் சொல்ல வர, அந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு. இப்ப நீ வந்துட்டு நீ அவனை இவன் மைன்யூட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அணுகுண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணான் யாரு, டர்ம்ஸ். ஆனா அதுக்குள்ள என்ன ஆச்சு, நீ அதை அடிச்சா அப்படின்னா நான் என்னோட தம்பியை தூண்டி விட்டுருவேன். அதாவது வடகொரியாவை தூண்டி விட்டான்னா அங்கிருந்து அடிச்சான் அப்படின்னா அமெரிக்காவுக்கு உள்ள சட்டம் வந்துடும். அமெரிக்கர்களால எதிர்பார்க்க மாட்டாங்க. உலகமே செத்தானா அவன் சைலண்டா இருந்தானா பத்திரமா இருந்தானா போதும். இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. எல்லா இடத்துலையும் துரத்துறான். இன்னைக்கு வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல ஒரு அமெரிக்கன் இருந்தானா அவனுக்கு ஆபத்து அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஓடுறாங்க. அவன் ஓட்டல் தாங்கன்னா அந்த ஓட்டலையும் நான் நடிப்பேன் அப்படின்ட்டான் ஈரான். இப்ப ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறான், நான் அவனோட ட்ரேட் பேக்ட் வச்சிருக்கிறேன், நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வச்சிருக்கிறேன், அதனால நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சீனா சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இன்னும் பெரிய அளவுல எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிலவிட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய எரிவாயு உற்பத்தியே பாதிக்கப்பட்டிருக்குது இல்ல. நீங்க இப்போ அராம்கோ அப்படின்ற சவுதி அராம்கோன்றது பெரிய நிறுவனம். அங்கிருந்து வந்துட்டு எக்ஸ்போர்ட்டே இல்ல. இப்பதான் ஒரு வாரமா மறுபடியும் நடக்குது. ஏன்னா அங்க குண்டு போட்டான் ஈரான், ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணிட்டான். அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையும் அவங்க வந்துட்டு பண்ணிட்டு போனான்னா என்ன ஆகும்? அங்கிருந்து எண்ணெய் விற்பனை ஆகலை அப்படின்னோம்னா அமெரிக்காவுக்கு அதை நட்டம். ஏன்னா அவனுடைய ஸ்டேக் அங்க இருக்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? நீ போராட தீர்க்க முடியாது. ஈரான் அடிக்க ஈரான் முதல்ல தலைமை மாற்றான், ஆட்சி மாற்றத்துக்கு பண்ண முடியல, நியூக்ளியர் அப்படின்ன முடியல, ஒரு வழியா ஒழிச்சு கட்டுவான் அப்படின்னு பார்த்தோம், முடியல, சரண்டர் ஆவான்னு பார்த்தோம், எதுவுமே நடக்கல. அதனால இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு கௌரவமான ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு 2 பேருக்குமே இருக்குது. இதுல இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டி போனா அப்படின்னோம்னா அமெரிக்கா வந்துட்டு இதுக்கு மேல நான் உன்னுடைய போர் திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது இன்னும் பயங்கரமா போயிடும். எப்படியான சுச்சுவேஷன்ல தான் நிக்குது. இதுல பாகிஸ்தானுடைய அமைதி பேச்சுவார்த்தை ஏன் இந்தியாவுக்கு எந்த ரோல் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது சார். அடிமைக்கு யாரும் ரோல் எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஆக்டருக்கு தான் ரோல் கொடுப்பாங்க. அடிமைக்கு யாரும் ரோல் கொடுக்கறது இல்லை. உலகத்தோடைய விஸ்வகர்மா அப்படின்னு எல்லாம் மோடிய சொன்னாங்க. நம்ம என்ன இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சாதகமான நிலைப்பாடை எடுத்துட்டோன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களா? அது உண்மைதானே? சாதகமான நிலைப்பாடு இல்லைங்க, அடிமை நிலைப்பாடு. என்னைக்கு $7 பில்லியன், நான் எல்லாம் விளக்கமாவே நான் சொல்றேன், $7 பில்லியன் ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் ஈரான்ல இருந்துட்டு பைப்டு கேஸ், நேச்சுரல் கேஸை இந்தியா கொண்டு வருது, பர்மனன்ட் சொல்யூஷன். அது எதுக்காக கைவிட்டாங்க? யார் கைவிட சொன்னா? என் வழியா கூட நீங்க இது அந்த பைப் லைனை கொண்டு போ, நான் அதற்கான கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாகிஸ்தானோட மிலிட்டரி கூட சொல்லிச்சு. பண்ணலையே நம்ம. ஏன்? அமெரிக்காவுக்கு பிடிக்கல, காலி. அடுத்தபடி என்ன, சபஹார் போர்ட்டு அப்படின்னு நேரம் இப்படி குறுக்கையில வந்துடலாம். அரபியன் சீல நம்மளுக்கு ஈஸியா எண்ணெயெல்லாம் கொண்டு வரலாம். அதை டெவலப் பண்ணி நீ எடுத்துக்கோ, பயன்படுத்தியோ. நான் ஈரான், அமெரிக்கா கோச்சிக்கோ விட்டு வந்துட்டார். அது இன்னைக்கு சீனாவுடைய கையில போயிடுச்சு. அப்ப இது அதனுடைய அர்த்தம் என்னது? ரஷ்யா இருந்து நீ ஆயுதம் இல்ல நான் வாங்கல அப்படின்ற அடிமைன்றதான அர்த்தம். அப்புறம் நீ விஸ்வகுரு புஷ்வகுரு, நீ ஒண்ணுமே கிடையாது, மட்ட சக்க. இவ்வளவுதான் உண்மைதான். நான் 70 வயசு ஆச்சு, நான் மறைச்சு பேசுவேன். நான் எவ்வளவுதான் அவர் சொன்னாருன்ட்டு நீ போற, இஸ்ரேல்ல போயிட்டு சந்திச்சுட்டு வர. எதுக்கு சந்திச்ச? இஸ்ரேல் கிட்ட இருந்து என்ன உனக்கு இருக்குது? ட்ரோன் வாங்கணும், புடலாம் வாங்கணும், எல்லாத்தையும் டிஆர்டிஓ பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ் பண்ணிட்டு போறான். இன்னைக்கு உலகத்துல ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை ஏன் அந்த போரை நிறுத்தினா? எதுக்காக வந்துட்டு அந்த அளவுக்கு அமெரிக்கா நம்ம மேல கோவப்பட்டான் தெரியுங்களா?
நம்ம பயன்படுத்திய ஆயுதங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை. குறிப்பா அஸ்த்ரா, அந்த மிசைல், விண் இலக்குகளை தாக்கக்கூடிய அஸ்த்ரா மிசைல், அதை வச்சு நம்ம நிறைய இலக்குகளை அடிச்சோம். எல்லாரும் S-400 உண்மைதான். ஆனா பெரிய அளவு நம்ம பயன்படுத்துறது அஸ்த்ரா தான். அப்ப அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், இந்தியா இஸ் கம் ஆஃப் ஏஜ். அந்த பழங்காலம்லாம் கிடையாது. இந்த கேப்பபிலிட்டியை உருவாக்குனது மோடியோ மற்றவங்களோ கிடையாது. இந்த கேப்பபிலிட்டி உருவாக்குனது இந்தியாவுடைய சயின்டிபிக் கம்யூனிட்டி, இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன், DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, பார்க், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி, இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணி, அதுக்கு மேல நம்மளுடைய மிலிட்டரி, நம்மளுடைய விமானப்படை, நம்ம கப்பற்படை, இவங்க தான் நம்மளுடைய ஸ்டே. இந்த அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அடிமை. அதனால இதுக்கு முன்னே இடம் கொடுக்கறது இல்லை. அவன் ஒரு பக்கம் நின்னாலும் சரியா நிக்கிறான். புரியுதுங்களா? அந்த 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 நாட்டுடைய தளபதி முனியர் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்றாரு. இவரும் தான் ஃப்ரெண்டு, இவரும் அப்படிதானே சொல்லிக்கிறாரு ஃப்ரெண்டு. ஆனா அந்த ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டு பெட்டரு. அவனை வச்சு ஏற்பாடு பண்றான், முடிஞ்சு போச்சு. ஈரான் யார் பக்கம் நிற்கிறான்? ஈரான் என்னைக்கும் மதிக்கிறது இந்தியாவை தான். ஆனா இந்தியா உலக நாடுகளிலும் மதிக்குதையே. மோடியினுடைய பெரும் சாதனை அதுதான். ஏன்னா இந்த பாகிஸ்தான் பெயர் இருக்க வேண்டிய இடத்துல இந்தியாவுடைய பெயர் தான் இருக்கணும். இந்தியா தான் இந்த அப்படின்னு நம்ம இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இதுல பாகிஸ்தான் பண்ற ஒரே ஒரு தப்பு, இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகளை தூண்டி விடுறது. அதை சரியா காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துட்டோம்னா அதுவும் முடிஞ்சு போயிடும். அது மக்கள் பிரச்சனை கிடையாது, அந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய பிரச்சனை. அது பாகிஸ்தானுடைய மக்கள் பிரச்சனை கிடையாது. இந்திய மக்களோட பாகிஸ்தான் அழிச்சணும்லாம் நினைக்கல. இங்கேயும் அதிகார வர்க்கம் தான், அங்கேயும் அதிகார வர்க்கம் தான். பாகிஸ்தான் நம்மளுக்கு வந்துட்டு பிடிக்காது, இந்திய முஸ்லீம்னா பிடிக்காது. ஆனா துபாயில போட்டு அந்த பாயை அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம். எல்லாம் அல்லாஹ் அக்பர் தானே. அப்புறம் இந்த அல்லாஹ் அக்பரை மதிக்க மாட்டேன், அந்த அல்லாஹ் அக்பரோட கட்டி அனுப்பிச்சுக்குவியா? ஏமாத்து வேலை. இதனாலதான் எக்ஸ்போஸ் ஆகிறது. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஒரு லைன் இருக்கணும். புரியுதுங்களா? இல்லையே. அப்படியே காசால போட்டு கொன்னானு 76,000 பேரை கொன்னானு, குழந்தைகள் எல்லாமே. இங்க ஈரான்ல போர் தொடங்கின உடனே 28ஆம் தேதி எடுத்த உடனே குண்டை போட்டு ஒரு ஸ்கூலே குண்டை போட்டு அழிச்சாங்க. 168 பள்ளிக்கூட குழந்தைய செத்து போச்சு. ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்த நாடு. அப்புறம் என்ன இந்தியா? அப்புறம் உனக்கு என்ன தார்மீக மரியாதை? ஆனா இதையும் தாண்டி உன்னை மதிக்கிறான் ஈரான். அதான் ஆச்சரியம். என்ன பண்றது? இதுல அமெரிக்கா பெரிய அளவுல இறங்கி வருது. தாக்குதலுக்கு உண்டாக்குற அமெரிக்கா வந்து பின்வாங்குதுங்கிற பார்வையை தாண்டி இறங்கி வருது. ஈரான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்குது, பிடிவாதத்துல இருக்கு. இல்ல, ஈரான் விட்டு கொடுக்கல அப்படின்னோம்னா அவனுடைய 20 ஆண்டு கால தயாரிப்பு, ப்ரிப்பேர்னஸ். இப்படி ஒரு வார் வந்துச்சுன்னா சதாம் ஹுசேன் மாதிரி நம்ம டப்புன்னு தோத்துறக்கூடாது. டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாத்தையும் டெவலப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டான். முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு இங்கே யாரும் நண்பன்கள் இல்லை. அவன் ஒரு நாகரிகம், பெர்சியன் சிவிலைசேஷன். அவன் அப்படி இறந்துட மாட்டான், அப்படிலாம் செத்துட மாட்டான் அவ்வளோ சாதாரணமாக. ஸோ அமெரிக்கா வந்துட்டு மிஸ்கால்குலேட் பண்ணிடுச்சு. அப்படியே போய்ட்டு ஒரு 4 காட்டு காட்டினா அப்படிலாம் விட்டுருவாங்க, மற்ற பாய்கள் மாதிரி அதை நினச்சேன். அவன் அப்படி கிடையாது. நான் செத்தனாலும் நான் போர் புரிவேன் அப்படின்னு சொன்னேன். அதே கம்யூனியனுடைய ஆட்கள் அவங்க. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. அமெரிக்கா வந்துட்டு இறங்கி வருது அப்படின்னோம்னா வேற வழி இல்லை. உள்நாட்டிலே ஆதரவு கிடையாது. இஸ்ரேல் அவன் சொன்னதை கேட்க போறது இல்லை. ஸோ ஒரு மரியாதையற்ற ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு கௌரவமான பிரசிடென்ட்டா இந்த போரை முடிப்போன்ற இடத்துக்கு வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டார். அவ்வளவுதான். அடுத்து போர் நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஹார்மோஸ் நீரிணை இந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய நிலை தான் நடக்குமா சார், இல்லை போர் தொடருமா? தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு இடத்துல முடிக்கணும். ஆனா இவன் வந்துட்டு இறங்கி வரணும். நீ வந்துட்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவாயில்ல அசுரஸ் கொடுத்துறா, அதே வச்சுட்டு போதும் போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுவான். அப்படிதான் சொல்ல போறான் பாருங்க ட்ரம்ப். அப்படிதான் சொல்ல போறான் கடைசியா. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.